ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சரி நம்புறேன். நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிதாபங்களோட ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அனைத்து கற்பனையில் இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி பேச்சு பேசாதான் இருக்கும். ரவுடி பாவங்கள். நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா. அண்டர்டேக்கர் மாதிரி கண்ணை வச்சிருக்கேன். கை ஏதோ மார்ச் வெடியில பணத்தை போட்ட மாதிரி விரைச்சு போயிருக்கு. குரல் ஒரு மாதிரி புனந்தினி வயசு மாதிரி ஆயிடுச்சு. அதனால அப்படி பேசணுமா? எதுக்கு நீ ரவுடியாக போற? தெரிஞ்சுக்கிட்டியா? வெளியே சொல்ற மாதிரி ஒரு கதையாடா. அக்வாரியம் வச்சிருந்தாப்ல, அந்த மீன் கடை ஓனர்கிட்ட இருந்து திருடி வித்துக்கு இருந்தாரு. இது ஒரு எது பைப் பிக்ஸிங் எது பண்ணாரா? அந்த பாதாள சாக்கடைன்னு சொல்லி ஊரெல்லாம் தோண்டி போடுவாங்க. கீழே இறங்கி வேலை வைப்பாங்க. பெட்ரோ தானே? அதுல ஒண்ணு கிடையாது. அப்ப என்ன ரவுடியா இருந்தாரியா? எங்க அப்பா பண்ண சம்பவத்தால கேட்டேன். எங்க அப்பா ஏரியாக்குள்ள வரும்போது வேட்டியை மடிச்சு கட்டுவாராம். எல்லாரும் உள்ள துடுப்புன்னு உடனே கலந்து போவான். ஏன் போட்டிருக்க மாட்டாரா? அதெல்லாம் போட்டிருப்பாரியா. மாசம் என்ட்ரி கொடுக்கலாரியா. அப்புறம் ஓடுறாங்க எல்லாரும். இந்த கதையெல்லாம் உனக்கு எவன் சொன்னா? யாரு? இந்த குமாரசாமி இவனா? அப்பா இவன் பெரிய ஃப்ராடுப்பா. இவன் நம்பிக்கை இல்லையா? இப்ப பாரு தம்பி, நான் வந்து இப்ப காலையில டீ குடிக்க போனேன். எல்லாம் பாத்தியே? அத ஒரு கதையா சொல்லு. டீ குடிக்க போனாரு. போய் ஒரு டீ சூடான்னு கேட்டாரு. பாத்தியா? கைய தொடச்சதுக்கு ஏதோ கேஜிஎஃப் படத்துல 10 பேர் முன்னாடி கண்ணை தூக்குற மாதிரி சொல்றான். பாத்தியா? இவன் ஒரு ஆளுக்கு இவன் சொல்றதை கேட்டு நீ ரவுடி ஆக போறியா? நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு மேல உன் விருப்பம். ஃபார்ம் ஆயிட்டேன். சரி நீ பண்ணு. ஏண்டா கமெண்ட்ல எல்லாம் காமெடியா இருக்குன்றாங்க. நீ ரவுடியா ஃபார்ம் ஆக போலீஸ் சைரன் மாதிரி வாயில மிமிக்ரி பண்ண வைக்க ஓடுறியே. இதெல்லாம் தேவையில்லாத வேணா. ஓ வேலையை பாரு. இத பொடி படி. உங்களுக்கு தெரியுமா? இங்கிலீஷ் தமிழ் தெரியும். தமிழ் படிக்க தெரியும். தமிழே படிக்க தெரியும். தமிழ்நாட்டுல பிறந்துகிட்டு தமிழ் படிக்க தெரியல. நீங்க யாரு? இந்தியன். இந்தியனா? சவுத் இந்தியன். வேற நார்த் இந்தியன். நான் ஆண்டி இந்தியன். நான் இந்தியன். அதையே பிரச்சனை பண்ணியா? அமெரிக்கனா? நீங்க நானே இந்தியனா? இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எல்லாம் பேசாம போற மாதிரியான ஒரு வருமானம். என்ன நாடு நாடு நாசம். கண்ணு காணாம புரியல. கண்டு காணாம நான் போறது இருக்கட்டும். நீ என்ன நடு ரோட்ல ஏதோ அம்பானி கல்யாணத்துக்கு வந்த ஆக்ட்ரஸ் மாதிரி நிக்கிறிய? ஓ படிப்பறிவு இல்லையா? அதனாலதான் ரவுடிங்கிற. என்ன போனக்கு என்ன ரவுடி? இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன மேட்ரு வேணும்? பயப்படணுமா? பயம் வரலையடா. முகரைய பார்த்தா பயம் வர மாட்டேங்குது. நானும் ஏரியாவோட ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன். ஃபார்ம் ஆகிட்டு? ஆமா ஆமா அருண். ஆமா அருணா? அங்காரு தெரியுங்க. அங்காரு தெரியுடா. வில்சி விவேகா? ஆமா. வில்சி சிகரெட் கம்பெனி வச்சிருந்தாரா? இல்ல வில்சி அடிச்சு கேன்சர் செத்துக்கிட்டாரு. வில்சி சிகரெட் அடிச்சு அதுல கேன்சர் வந்து செத்து போயிருக்கான். பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்கு வேணா அவளை யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து இது மாசாலாம் ஒண்ணும் கிடையாது. கங்காரு தெரியும். என்ன ஆஸ்திரேலியால இருந்து கங்காரு கடத்திட்டு வந்தாரா? கடத்திட்டு இல்ல, கங்காரு உண்மை ரோட்ல குடிச்சிட்டு இருந்தாரு. பத்தோட கம்மியா கேட்டான். ஒரே போடு சென்னையில இருந்து ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டாரு. நீ சொன்ன எந்த கதையுமே சீரியஸா இல்லையா? அப்ப ஊர்ல இருக்க ரவுடில இப்படித்தான் பேரை வச்சு சுத்திட்டு இருக்காங்களா? இது ஏன் பேருக்கு முன்னாடி இது என்ன அடமொழி? புது டைப்பா இருக்கு. கொடுக்குற ஐடென்டிட்டி அதான் அத வாயில வரலையே. ஐடின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிரு. ஐடி ஏன் அது எப்படி பேர் வருது? அது நார்மலா அருண் இருந்தா அப்படி இருக்கு. அருண்னா என்ன? அருண் நம்ம கிளாஸ்மேட் அருண். ஆமா அருண் அப்படி எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. பேரை சொல்லியே போயிடுவோம்.
ஆமா அருண் வந்திருக்கேன் என்னடான்னு எட்டி ஹோத்தல் வச்சுக்க அந்த பெரிய ஆளு போட்டு போறாங்க. அட பாவி, நானே பெரிய ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன் நானு. ஆமா நீ சில்லறை காசு 10 ரூபாயா? ஏன்னா பெரிய ரவுடியா ஃபார்ம் ஆகிருக்கேன்னா 10 ரூபாய் கேக்குற? ஏன் ரவுடியா 10 கேட்க கூடாதா? 10 ரூபாய்க்கு என்ன பண்ண போற நீ? இண்டிமெண்ட் சுதாகரா மாறலாம்னு இருக்கேன். டீ கடைக்காரா, அப்பல இருந்து உன் கடை வாசல்ல நிக்கிறானே, என்ன விஷயம்? அப்பா காலையில இருந்து ஒரு ஓசி டிக்கெட் கிட்டுறீங்க. நான் தரங்க போடா நான் சொல்லிட்டு இன்ன கேக்க வாங்கி நிக்கறாயா? சுடுதண்ணி ஊத்தி பார்க்க வேண்டியதானே? ஊத்திட்டேனே. நிக்கறாயா? ஏண்டா சுடுதண்ணி ஊத்துனத காய வைக்கிறதுக்கு அப்படி எடுத்து விட்டுருக்கியா? நான் கூட உனக்கு பெரிய ரவுடி நினைச்சேன். ஏய் போடா போலீஸ் வர போகுது போடா. இண்டிமெண்டா 2 ரூபாயா? 2 ரூபாய்க்கு சிகரெட்லாம் விக்கிறது இல்லடா. வீடியோ வாங்கி அடிச்சிரேன் புரியா? ரவுடில இருந்து பிச்சைக்காரனுக்கு வந்துட்ட போலயே. இந்தா வீடியோ கூட வாங்கி அடிக்க மாட்டேன். என்ன இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு தெரியுறா? இப்ப ஃபார்ம் ஆகி இவங்க என்ன பண்ண போறாங்க? தம்பி, ஒரு நிமிஷம். என்ன நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாம வாழ்றீங்களே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? பழகிருச்சுங்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் நான் சும்மா விட போறேன். வறுமை போட போறேன். ஐயோ வேணுங்க. மாலவங்க எடுத்த வருமா போட்டீங்களா? பார்க்க முடியாது. வேற மாதிரி அந்த வருமம் ஆதித்ய வருமாவா? அது நல்லா இல்ல. இது வேற வருமம். வரணுமா? வரணும்னு சொல்லுங்க. சரி யோகிய வருமம். நான் போட போற வருமத்துக்கு அப்புறம் அப்படியே டோகு மாதிரி குலைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியா? என்னடா நின்னுட்ட? வரும ஒர்க் ஆகல. சும்மா மாஸ்க் அதிகம் நான் பண்ணேன். தள்ளு. சும்மா வந்துகிட்டு வருமத்தை போடுறேன். அண்ணே 10 பைசா இல்ல. அண்ணே 10 பைசா இல்ல. 10 பைசா இல்ல. என்ன பெரிய நீயா 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 மாப்பிள்ள ஓவே இந்த மாதிரி இல்ல நானு. இந்த மாதிரி இல்லையா? ஆமா கொஞ்சம் வெயிட் போட்டுருக்க. வேற பாதையில போயிட்டா. வேற பாதையில என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? நான் தரமணி போகணும், நீ வேலைச்சேரி போகணும். அப்ப வேற பாதையில போய் ஆகணும். நான் ரவுடிஸ்ல புரிஞ்சுதான். ரவுடிசத்துல போனியா? ஆமா அவனுக்கு எது தேவை அதெல்லாம்? இன்டிமேஷன் அது வந்து என்ன வந்து கொண்டு வந்து இன்டிமேஷனா எதை ஞாபகப்படுத்துன? இவருக்கு சொல்லுவாங்களா இவர் மாதிரி அவர் மாதிரின்னு. அது மாதிரி ஆகணும்னு ட்ரை பண்றா. இன்டிமேசியா? இன்டிமேஷனா மேட்ரு வேற மேட்டர். அது அவரை மாதிரி இன்ஸ்பிரேஷன். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்க. யாரவன் எவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நீங்க? ஒரு பெரிய மாசான ஆளு. நியாயம் நிப்பாரு. அப்ப காசுலாம் வாங்கிட்டு எதுவும் பண்ண மாட்டாரா? இல்ல காசு கொடுக்கறதா நியாயம் நிப்பாரு. ரொம்ப உறுதியா இருப்பாரு. கட்ட பந்தத்து கூட பண்ணுவாரு. சிறுக்கு நல்லா தைச்சுவாரு. பெரிய ஆளா இருந்தாரு. சரி அவரை மாதிரி எனக்கு ஆகணும்னு இன்ஸ்பிரேஷன். சரி என்னத்தையோ பண்ணி ஏதோ உருட்டா சரி ரொம்ப நல்லவர் நீ நம்புற. இப்ப எப்படி இருக்காரு அவரு? ஆமா இது உடம்பு சரியில்லையா? இல்ல உடம்பு சரியான எதிரிங்க வந்து வாயிலே வச்சிருக்காங்க. கரெக்டா? இல்ல போலீஸ் சுட்டுச்சு. அப்ப என்கவுண்டர். அதான் சுட்டு செத்து போயிட்டானே. மறுபடியும் எதுக்கா நீ அவன மாதிரி ஆகணும்னு நினைக்கிற? இல்ல மாசாதார்ல போனாரு. மாசா இருந்தாரா? சொல்ற கேளு. உன்னையும் டிக்கில சுட்டுவாங்க. அப்புறம் குழந்தை மணிக்கு எங்கேயா கிடப்பா பாத்துக்க. நியூஸ்ல கூட உன்னையெல்லாம் போட மாட்டாங்க பாத்துக்க. ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டாரு. ஃபார்ம் ஐட்டியா? எப்படி அதை நான் நம்புறது? இல்ல 2 கேஸ் வாங்கினானு. கேஸ் வாங்கினா நீ ரவுடியா? நானே கேட்டு வாங்கினேன் 2 கேஸ். கேட்டு வாங்கிருக்கியா? என்ன திருப்பி லெட்டரா கொடுக்குறேன்? எப்படி கேட்டு வாங்கிருக்கீங்க? டேய் இத முதல்ல நிப்பாட்றா. பாதி பிரச்சனை ஓவர் ஆயிடும். போடா முந்திலாம் வேலை பார்த்துட்டு உடம்பு வலிக்கு தண்ணி அடிச்சாங்க. இப்ப எப்படி தண்ணி அடிக்கலாமோ அதுக்கு வேலை பாக்குறாங்க. தம்பி, வாழைப்பழத்தை திட்டப்பட்டு இப்படி வாழைப்பழம் தோலை தூக்கி போடுறியே, அதை யாராவது வலிக்கு விழுந்துருவாங்கன்னு தெரியாதா? பின்னாடி எல்லாம் குப்பை கொட்ட இடம் தான். குப்பை தொட்டியில போடணும். இப்படி சென்ஸ் இல்லாம பேசக்கூடிய உண்ட மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு வருமம். என்ன வரும்? இப்ப அதை போட போறேன். மிமிக்ரி வருமம். மிமிக்ரி பண்ணியே கடைசி வரைக்கும் சாக போறேன். வேற வாய்ஸ் போட்டு இப்ப பாரு, BS ராணி. ஏன்டா அப்படிலாம் பண்றீங்க? என்னடா வயசான மாதிரி இருக்கு. எங்க அதையா போட்டு எங்க ராஜா? இப்ப பாரு, பிரகாஷ் ராஜ். சூப்பர். இத வச்சு எங்க அண்ணன் அந்த சேனல்ல போய் சேர்ந்து மிமிக்ரி பண்ணியே பெரிய ஆளாயிடுவாரு. ஆமா நான் கிளம்பிடுறேன். எனக்கு மிமிக்ரி போட்டு டேய், நான் வர்மம் போட்டுக்கிருக்கேன். நான் உங்களை எல்லாம் தண்டிச்சுக்கிருக்கேன். இந்தியன் தாத்தாடா நானு. அர்ஜுன் தாஸ். வரல தாத்தா வேற உனக்கெல்லாம் மிமிக்ரி உனக்கு வர்மம் போட்டாலும் மிமிக்ரி வராது. போ. இந்தியன். உயிரே உயிரே உயிரே
என்னடா உயிரே மயிரிட்டுக்கிட்டு போடுறாங்க மாதிரி ரவுடிஸாங்க. வட்டியில எப்பவுமே அட்டியில நகதான் நெத்தியில கையில தான் கத்தியில எவனா மாட்டினாக்கா மண்டையா பொழந்துருவோம் மவன நீ வாங்கின. என்ன படிக்கிற வயசுல இது ஒரு பாட்டுன்னு போட்டு டான்ஸ் இப்படி இப்படி ஆடிக்கிறீங்க. கையில என்னடாது காட்ட கொண்டாடாது ஒரிஜினல் கத்தியை வச்சு இப்படி இப்படிங்கிறீங்க. அந்த இடத்துல குத்திக்கிட்டு என்னடா ஆகுது? வயசு என்ன ஆகுது? காலேஜ் தானே படிச்சுக்கிருக்க. காலேஜ் படிக்க எது கத்தி? இந்த சினிமாவில வச்சு ஏதாவது சீனை பார்த்துட்டு அதே மாதிரி ரீல்ஸ் பண்ணி அப்படி போறதுல ஒரு கெத்து. கலங்காம போயிருவேன், நாசமா போயிருவேன், உருப்படாம போயிருவேன். இந்த சினிமா டைரக்டர்ல இருந்து யாருக்குமே ரவுடினா என்னன்னே தெரியாது. அவங்க அதை என்னவா அப்சர்வ் பண்றாங்களோ அதைத்தான் படமா எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரவுடி பாயிண்ட் ஆஃப் வியூலயே வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இப்படியே திரியுறீங்களா? எப்படா மாற போறீங்க? கத்தி எடுக்கணுமே ஏத்த சொல்லிடுறோம் தூக்கி போறாரு. இந்த ஊரே இப்படித்தான், இந்த ஊர்ல இருக்கிறவங்களே இப்படித்தான் இருப்பாங்க. இங்க வாயா நீ போப்பா. பண்ணாடா எல்லாம் சொன்னப்ப இந்த ஊரே இப்படித்தானே. எதை வச்சு அப்படி சொல்ற? நீங்க நான் தம்பியில அப்படி போட்டு தெரியல, அதை பார்த்தான் சொல்றேன். அதை வச்சு சொல்லிடுறேன். வெட்டு குத்து கலாச்சாரம் என்ன அப்படி ஆயிடுச்சு இல்ல அருவா கலாச்சாரமா இருக்கு. உங்க ஊர் எது சார்? சவுத். ஏன் இங்கிலீஷ்ல வருவீங்க, தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? சென்னையில நியூஸ் சேனல் தானே. இப்ப பாரு, திருநெல்வேலியில் 2 பேர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ராமநாதபுரத்தில் 5 கொலை வழக்கில் ஒருவர் சரணடைந்துள்ளார். எல்லா ஊர்லயும் ரவுடிகள் இருப்பாங்க தம்பி, தெரியுது இல்ல? அதனால அப்புறம் என்ன அந்த ஊரை மட்டும் நொட்டுற? ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே இதை சாக்கா எடுத்துன்னு வந்துட வேண்டியது. ரவுடிசம் ஒவ்வொரு ஊர்ல என்ன இருக்கு? ஆனா ஒரு ஊரை மட்டும் குறை சொல்றது இஞ்சிரு செருப்பு. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்தியன் தாத்தாவுக்கு முன்னாடியே நடந்தது ஓடுறா அவனுக்கு வர்மத்தை. வருமமா அனிமல் வர்மம். இத போட்டா அனிமல்கள் மாதிரியே பண்ணுவேன். ஹவுஸ் ஆஃப் டிராகன் வேற மாத்தவா? கோழி நாய் கழுத பண்ணி போ. அப்படியே போடா, அப்படியே போ. பேசினாலும் அவங்களுக்கு வர்மத்தை போட்டு தாத்தா போயிட்டாரா? அண்ணே செம்ம ஜாலியா இருக்குண்ணே. அவர் ஒவ்வொரு வயசா சொல்றாரு, மிமிக்ரி பண்ண வச்சுக்கீங்க. அப்படியா? யாரோ இந்தியன் தான் வர்மத்தை அவரு போட்டாங்க. ஆமா, இந்தியன் தான் வர்மம் போட்டாங்க. இந்தியன் தான் மாறி இருக்காரு அவரு. ஆமா வர்மா அவர் என்ன? அண்ணே பரவாயில்ல. இன்னும் ஆச்சரியம் சொல்றாரு. கவர்மெண்ட் நம்மள வாழ விட மாட்டேங்குது. என்னத்தான் செய்யறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. சார் இன்னும் ரொம்ப விரக்தியா பேசிக்கிருக்கீங்க. என்னங்க அப்புறம் ஒரு தொழில் முனைவோரா? டாக்ஸ் அதிகமா போடுறாங்களா? கூலி வேலை செய்யறங்க. கூலி வேலை செய்யற என்னையா ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, இடையூறு பண்றாங்க, டார்ச்சர் பண்ணுது, வாழ விட மாட்டேங்குது கவர்மெண்ட் நம்மள. என்னங்க இது? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். ஒரு கூலி வேலை பாக்குறவர்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது ஒரு நாட்டில். எங்க அப்பா கூட கூலி வேலை தான் சார் பார்த்தாரு. அப்புறம் நாங்கெல்லாம் வந்தவங்க தான் படிச்சுட்டு ஏதோ ஃபேமிலி நல்லா இருக்கு. நம்மளாம் ஒரே இன்னும் சொல்லுங்க. நானும் அப்படி நீங்க கூலி வேலை தான் எதுவும் மூட்டை தூக்குறீங்களா? இல்ல இல்ல, மூட்டை எல்லாம் தூக்க முடியாது. கல்லு உடைக்கிறீங்களா? எதுவும் ரோடு போடுற கான்ட்ராக்ட்ல இருந்து வேலை பாக்குறீங்களா? இல்ல, அது போலான்னு பார்த்தா வேணாம் இந்திரன் பண்றாங்க. எதுவுமே இல்லைன்னா அப்ப என்னதான் கூலி வேலை பாக்குறீங்க நீங்க? ஒருத்தர் போவாரு, அவர் ஒருத்தர் வெட்டுவாரு. எது? அப்புறம் வெட்டு 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 வெட்டி விட்டு ஓடிடுவான். ஓடிடுவியா? ஆமா. கூலி வேலை பாக்குறேன்னா கூலி படையா? இப்ப பிளான் B-ல இருக்கேன். பிளான் A-ல ஒரு 6 பேர் போயிருக்காங்க. அங்கேயே வெட்டி முடிச்சிருவாங்க. அங்க எஸ்கேப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பிளான் B இங்க வருவாங்க, நான் வெட்டுவேன். நான் மிஸ் பண்ணா பிளான் C அங்க ஒருத்தர் இருக்கான். ஆமா, வர டைம் ஆயிட்டு இருக்கு. நாம என்ன அட பாவி, உங்க பேச்சு கொடுத்து சிசிடிவில நானும் தெரிஞ்சிருப்பேன். நாங்க போவோம், ஜாலியா உள்ள போவோம். நம்ம லேபிள் வந்தா அவனை யாரும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க. ஐயா, எனக்கு பார்லேஜி பிஸ்கெட்டுக்கு ஃப்ரீயா கொடுக்குற சக்திமான் லேபிள் தான் தெரியும். இந்த லேபிள் தான் தெரியாது. வாங்க ஜாலியா போயிட்டு வருவோம். நான் வரல, இடி விட்டுங்க, நான் வரல. தம்பி, மன்னிச்சிருக்க தாத்தா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஓட்டரை வாங்கி அதுல பிளாஸ்டிக் கப்புல போட்டு குடிச்சுட்டு அதை கீழே தூக்கி போடுவேன். ஒன்ன மாதிரியான விஷ கிருமிகள் இருக்கிறாங்களதான் நாடு நாசமா போகும். பிளாஸ்டிக்னா என்ன தெரியுமா? ஒரு பிளாஸ்டிக் மக்கி போறதுக்கு 2500 வருடங்கள். அப்பேற்பட்ட பிளாஸ்டிக்கை வச்சு நீ குடிக்கிற. அது மட்டும் இல்ல, மட்டை ஊறுகாய வாங்கி சாப்பிடுறாங்க. மட்டை ஊறுகான்னு அதுக்கு பேர் வந்ததை மட்டையில முடிச்சு தந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதையும் பிளாஸ்டிக் ஆக்கி பிளாஸ்டிக் தேசமாக்கிட்டாங்க. ஒன்ன மாதிரி கிருமிகள்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு நாசமாட்டா போகும். என்ன ஒரு என்னன்னு கேட்டியா? மயங்கப்பட்டு விழுந்துட்டா மயங்குனாலும் விட மாட்டேன். அவனுக்கு வர்மத்தை போட்டே தெரியுமா எழுப்பு. செத்துட்டாங்க.
வர்மம் போட வேண்டாம், வர்மத்தை போட்டுட்டு போக வேண்டியது. வர்மம் போட வந்துட்டு என்ன வர்மம் போட போறேன், அது என்ன பண்ணு, ஏது நடக்கும்னு பேசி பேசி பேசியே ஒரு உயிர் போயிடுச்சு தாத்தா. ஒரு உயிர் போயிடுச்சு. நாட்டுக்காக என் பையனையே இழந்திருக்கேன். அதுக்கு அது எப்படி இழந்தேன்னு சொல்றேன். எப்படி ஃபர்ஸ்ட் இல்ல நான் வந்து உள்ள வருவேனா அந்த இடத்துல இருந்து போறப்ப மனோரமா ஐயோ என்ன கொல்ல பாக்குறாங்க ஒரு பாப்பா சொல்றேன்.